வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம சேனலில் போடுற எல்லா ரெசிபியும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகை நாம் எப்போவும் அப்படியே பயன்படுத்த முடியாது. ரொம்பவே தூசு, மண், கல் இப்படி எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி கலரே மண் கலரில் தான் இருக்குது. அதனால் ஒரு 6லிருந்து 7 தடவையாவது நம்ம கழுவி எடுத்தாகணும். இப்போ பார்த்திங்கன்னா 7 டைம் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ தான் தண்ணி ரொம்பவே தெளிவாக இருக்குது. இப்போ தூசு கம்ப்ளீட்டாக போயிருக்கும். ஆனால் சின்ன சின்ன கல், மண் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் நம்ம அரிசியை அரிச்சிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கேழ்வரகையும் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அடியில் பொடியான கல், மண் அப்படியே தங்கிடும். இப்போ பாருங்கள், அடியில் இப்படி தேய்க்கும்போது பொடியான மண் இருக்கிறது நமக்கு தெரியும். அடுத்து நாம் வெள்ளை துணியை எடுத்து ஈரம் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் பேக் மேலே போட்டு நாம் கழுவி வச்சுருக்க கேழ்வரகை வடிச்சிட்டு அதில் சேர்த்துடலாம். இப்போது எல்லா கேழ்வரகையும் துணியில் சேர்த்துட்டு துணியை நல்லா கட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹாட் பேக்லேயே தண்ணி வடிஞ்சிருக்கும். துணியில் இருக்கிற கேழ்வரகுல இருந்தும் தண்ணி இந்த மாதிரி வடியும். நம்ம இதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஹாட் பேக்கில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு இந்த கேழ்வரகை அப்படியே ஹாட் பேக்கில் வச்சு 2 நாளைக்கு நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். துணி ட்ரை ஆனால் மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு தண்ணியை தெளித்து விடுங்க. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ எப்படி முளை கட்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக முளை கட்டி வந்திருக்கு. இந்த கேழ்வரகை நம்ம அப்படியே அரைச்சி சாப்பிட்றத விட இப்படி முளை கட்டி வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ எப்படி முளை கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நம்ம கேழ்வரகு முளை கட்டி வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பெரிய தட்டில் போட்டு வெயிலில், நேரடியான வெயிலில் போடாமல் நிழல்லையே இதை காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பேன் இல்லைன்னா கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது லேசாக சூடு ஏறி வறுபட்டால் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது மாவு ரொம்பவே மைய அரைஞ்சி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம் போட்டு அதையும் லேசாக சூடு ஏற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கேழ்வரகோட இந்த பாதாமை சேர்த்து போட்டு அரைக்கும் பொழுது ரொம்பவே வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரியை போட்டு அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகோட முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது இதனுடைய சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வறுத்த எல்லாத்தையும் அகலமான தட்டில் போட்டு கூடயே ஒரு பெரிய சைஸ் ஏலக்காய் இல்லைன்னா சின்ன சைஸாக இருந்தால் 2 ஏலக்காயை போட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் தங்குற குருணையும் நம்ம சின்ன ஜாரில் மறுபடியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா எல்லா கேழ்வரகும் நல்லா மைய அரைஞ்சி வந்துடும். இந்த மாவை நம்ம ஒரு ஏர்டைட் டப்பா இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை யூஸ் பண்ணி என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் செய்யலான்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.